வணக்கம், எல்லாரும் எப்படி இருக்கீங்க? நல்லா இருக்கீங்க நம்புறேன். இதெல்லாம் நம்ம வீடியோ பண்ணிட்டு இருந்தோம், தொடர்ந்து டிராவல் ஆக்ஸ்லாம் போட்டுட்டே இருந்தோம். ஆனால் எல்லாமே வந்து பார்த்தீங்கன்னா மைக் இல்லாமலே பண்ணோம். தெரிஞ்ச நண்பர்கள் ஒரு சிலர் வீடியோ பார்க்குறவங்க மைக் வச்சு பண்ணுங்க, இது மைக் இல்லாமல் பண்ணுறது கொஞ்சம் நல்லா இல்லை, வாய்ஸ் ஓவர் கொடுக்குறது அவ்வளோவா கம்ஃபர்டபுளாக இல்லைன்னாங்க. சரி, அதனால இன்னைக்கு போயிட்டு நம்ம கேமராவுக்கு மைக்கு எல்லாமே வாங்கிட்டு வந்தாச்சு. ஆக்சுவலி GoPro 10 நம்ம ஏற்கனவே வாங்கியிருப்போம். இப்போ வந்து பார்த்தீங்கன்னா இதுக்கான ஒரு கேஸு அண்ட் தென் மைக் அடாப்டர், அப்புறம் போயா மைக். இந்த மைக் தான் வந்து டிராவல் லாக்ஸில் நிறைய பேர் யூஸ் பண்ணுறாங்களாம். இந்த மைக் நல்லா இருக்கும் அப்படின்னு சொல்லி சொன்னாங்க. சரி, வாங்கிட்டு வந்தாச்சு. ஆல்ரெடி பார்த்தீங்கன்னா நம்ம ஹெல்மெட்டில் இன்டர்காம் இருக்கும். இதை எடுத்துட்டு உள்ள மைக் செட் பண்ணணும். செட் பண்ணிட்டு ஒரு ரைடு போவோம், போயிட்டு பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. மைக் செட்டப்லாம் சரியா இருக்குன்றோம். ஒரு சின்ன இதாக டெஸ்ட் ட்ரைவ் மாதிரி பண்ணி பார்த்துருவோம். இனிமேல் வரக்கூடிய ரைட்ஸ் எல்லாமே மைக்கோட லைவா என்ன எப்படின்றத பேசி உங்கள்கிட்ட கன்வே பண்றேன். ஓகே, ஹெல்மெட்டை எடுத்து அப்படியே ஒவ்வொன்றா எடுத்து வரமாட்டேங்குத இதான் வச்சாரு. சரி, எடுத்தா போதும் நினைக்கிறேன். பார்ப்போம். மைக் எடுத்துடுவோம். மைக் எடுத்தா மைக் இந்த மாதிரி தான் இருக்கு. இந்த மைக்கில் தான் நம்ம பேசுறது கேட்கும். இதை தான் உள்ள ஃபிக்ஸ் பண்ணணும். இது கூட வந்து பார்த்தீங்கன்னா ஒரு அடாப்டர், ஒரு இது பெரிய சைஸ் ஆம்பிளிஃபயர் அடாப்டர் ஒன்று கொடுக்குறாங்க. அதுக்கப்புறமா இது என்ன இது, இந்த மைக்கை காலரில் பின் பண்ணிப்போம்ல அந்த இது. ஓகேவா, இதை வச்சுருவோம். என்னடா ஜுவல்லரி பாக்ஸ் மாதிரி கொடுத்துருக்கீங்க. ரைட், ஒரு வழியாக நம்ம ஃபிக்ஸ் பண்ணியாச்சு. நம்ம GoPro மைக் செட்டப் பண்ண அந்த உலாஞ்சி கேஸ் போட்டு GoProவுமே செட் பண்ணியாச்சு. எப்படி இருக்குன்னு ஒரு ரைட் போயிட்டு அப்படியே ஓட்டி பார்ப்போமா? ஓகே, ஒரு வழியாக அங்கே சுற்றி இங்கே சுற்றி நம்ம GoProவுக்கு மைக் செட் பண்ணியாச்சு. ஆனால் இப்போ அந்த பேசுகிறது எப்படி கேட்குதுன்னு தான் தெரியலை. அதுக்கு தான் சரி ரைட்டு வண்டி எடுத்துகிட்டு அப்படியே ஒரு ரைடு மாதிரி போய் சின்னதாக ஒரு டெஸ்ட் ரைடு பண்ணிடலாம், அதையே ஒரு கண்டென்ட்டாக்கி வீடியோ போட்டுடலாம் அப்படின்னு சொல்லி பிளான் பண்ணி தான் இப்போ போயிட்டுருக்கோம். இப்போ தான் மைக்கை செட் பண்ணிட்டு வந்தேன். பார்ப்போம் எப்படி இருக்குன்னு. நைட்டில் வேறு கேமரா எப்படி தெரியுதுன்னு தெரியல. நானும் நைட் ரைடெலாம் ஒன்றும் அவ்வளோ பெருசாக போகலை. போடணும், நைட் ரைடெலாம் வேறு நிறையா போட வேண்டியிருக்கு. போடணும், போட்டு பார்ப்போம் தெளிவாக கேட்குதா, இல்லை நார்மலாக பேசினாலே நல்லா கேட்குதா, இல்லை கத்தி கத்தி பேசினா தான் கேட்குதா அப்படின்னு தெரில. பார்ப்போம். நார்மலாக பேசினாலே கேட்டுச்சுன்னா நல்லது, மைக் கரெக்டாக செட் ஆகிடுச்சுன்னு அர்த்தம். அதை வச்சு அப்படியே ஓட்டிடலாம். இல்லைன்னா திரும்ப மைக்கை வச்ச இடத்துலேருந்து பிடுங்கி ஒவ்வொரு இடத்துல செட் பண்ணி பார்க்கணும் கரெக்டாக எங்கே வாய்ஸ் எடுக்குது அப்படின்னு. ஐ திங்க் ஸோ. இப்போ நான் வச்ச இடமே கரெக்டாக தான் இருக்குன்னு நினைக்கிறேன். பார்ப்போம். நம்ம ஊரில் நார்மலாகவே பீக் ஹவர்ஸில் வண்டி ஓட்ட முடியாது. ஆளாளுக்கு ஒரு பக்கம் வருவாங்க. இதில் சாயந்தரம் சொல்லவா வேணும். சைடு மிரர் வச்சுருந்தாலும் வேஸ்ட்டு. நம்ம ஊர்லலாம் சைடு மிரர் யாரும் பார்க்குறது கிடையாது, பின்னாடி வரவனும் பார்க்குறது கிடையாது. அவன் சாமி திரும்பும். நான் ஓட்டுறது தான் ரோடு, நான் போகிறது தான் பாதை, பின்னாடி வரவன் எப்படி வந்தால் இணங்கினான். அவ்வளோதான் கான்செப்ட். தெரியாமல் வந்துட்டேங்க. டைம் ஆயிடுச்சே, டிராஃபிக் இருக்காதுன்னு நம்பி வந்தேன். கடைசியில் பார்த்தா சரியான டிராஃபிக்காக இருக்குது. ஊர்கிட்ட ஒரு டீ கடை ஒன்று இருக்குது, அங்கே நல்லாயிருக்கும் டீ சாப்பிட்றதுக்கு. சரி, மைக்கெலாம் செட் பண்ணிட்டோமே, அப்படியே போயிட்டு ஒரு டீ சாப்பிட்டு வந்துடலாமே அப்படின்னு போகலாம் பார்த்தா என் மடி. அதாவது பாருங்கள், சிக்னல் போட்டாச்சு. அண்ணன் வேடிக்கை பார்த்துக்கிட்டு இருக்காரா.
அதே மாதிரி இன்னொரு ஆள் காமிக்கிறேன் பாருங்கள். நம்ம ஊரில் நிறையா பேர் இப்படி தான். எப்படி அழகாக பாருங்கள், அண்ணன் ஃபோன் பேசிக்கிட்டே வண்டி ஓட்டு போகிறாரா, ஒன் சைடு சாஞ்சினேவும் சிக்னல் போட்டாலும் ஒருத்தர் வேடிக்கை பார்த்துட்டு மூவ் பண்ண மாட்டேங்கிறாரு. சரி, மூவ் பண்ணுறவன் சிக்னலுக்கு போடுறதுக்கு முன்னாடி அந்த ஆள் மூவ் பண்ணிட்டாப்புல, என்னடான்னு பார்த்தா காதில் ஃபோன் பேசினே போகிறாப்புல சிக்னலை கவனிக்காமல். என்ன பைக்கிடா அது? பைக்காக வரணுமா? நல்லா பண்ணிருக்காங்களே, ஒரு எலும்பு கூட தான் இருக்குது. போனால் வேணால் கொஞ்சம் ஹைவேஸில் கொஞ்சம் வேகமாக சர்வருன்னு காற்றுல ஓட்டி பார்த்தோம்னா காற்று சவுண்டு அதிகமாக கேட்குதா இல்லை பேசுகிற சவுண்டு கேட்குதா அப்படின்றத பார்த்துடலாம். ஆத்தடி போலீஸு, நம்ம ஹெல்மெட் எல்லாம் போட்டுக்கிறோம், எல்லாமே கரெக்டாக இருக்குது. இருந்தாலும் பழைய ஞாபகத்தில் மனசு பதப்பதக்க தான் இல்லையா போலீஸை பார்த்தாலே. எல்லாம் கரெக்டாக இருந்தாலும் ஐயோ அப்படின்னு ஒரு ஞாபகம். என்ன பண்ணுறது, வந்தாச்சு. ஒரு சிக்னல். ஆனால் இருங்கண்ணே, இப்படி வளைச்சி தான் போகணும் போல். ஐயோ நம்ம வண்டி வளைக்க முடியாதே, வளைச்சிடலாம். ஐயவா ஆவா. சுற்றி மெட்ரோ ஒர்க் பரவாயில்ல. இங்கெல்லாம் பாலம்லாம் கட்டிட்டாங்க, தூண்லாம் கட்டிட்டாங்க. ஆமாம், இவ்வளோ வேகமாக கட்டிட்டானுங்களா? இப்போ தான் ஆரம்பித்த மாதிரி இருந்துச்சு, அதுக்குள்ளே கட்டிட்டானுங்கப்பா. அந்த சைடில் இன்னும் எதுவுமே பண்ணல. ஆனால் இந்த இடத்துல பாருங்கள், நிறையா தூண் கட்டிட்டாங்க போரூர்கிட்ட. பரவாயில்லையே, வேலை கொஞ்சம் வேகமாக தான் நடக்குதோ. கேப் கிடச்சிருச்சு, ஓடிடுவோம். அப்படியே போகிற ஹைவேஸில் மேலே ஏறிட்டு அப்படியே ஓட்டி பார்க்கணும், நல்லா வேகமாக ஓட்டி பார்த்து அப்போ பேசி பார்க்கணும், பேசுகிறது கேட்குதா என்ன அப்படின்றத. சரியாச்சு, கொஞ்சம் லைட்டாக வேகமாக ஓட்டி பார்த்து, வேகமாக ஓட்டும் போதும் வாய்ஸ் நல்லா கேட்குதா இல்லை காற்று சவுண்டு தான் கேட்குதா அப்படின்றத செக் பண்ணிவிடுவோம். எப்படி இருக்குன்றத ஒரு செக் பண்ணிவிட்டு அதுக்கப்புறம் மறுபடியும் நார்மலாகவே கண்டினியூ பண்ணுவோம். ஏன்னா இன்டர்காம் வேறு வச்சுருக்கேன்னா, இன்டர்காமில் பாட்டு கேட்டு கேட்குதா, இன்டர்காமில் பாட்டு போட்டால் கேட்குதான்றதை அதையும் செக் பண்ணணும். ஏன்னா எல்லாமே போய் செக் பண்ணிட்டோம்னா அடுத்த நம்ம லாக் பண்ணும்போது எதை யூஸ் பண்ணலாம் யூஸ் பண்ணக்கூடாதுன்றதை தெரிஞ்சுக்கலாம் பாருங்கள். அதுக்கு தான் இந்த ரோட்டை நம்பி இருட்டுக்குள்ளே வேகமாக போகிறதுக்கும் பயமாக இருக்குது. போய் பார்ப்போம் எப்படி தான் போகுதுன்னு. நல்லா தான் போகுது வண்டி வேகமா, ஆனால் பேசுறது கேட்குதா தெரியல. எவ்வளோ தூரம் பேசுறது கேட்குறதுக்கும் தெரியல. ஆனால் காற்று சவுண்டு எனக்கு இங்கேயே பயங்கரமாக இருக்கு. பார்ப்போம், ப்ளே பண்ணி பார்த்து எப்படி ப்ளே ஆகிருக்கு, கார்டாக இருக்குது என்னன்றதை செக் பண்ணிட்டு அது ஒரு வீடியோவா கண்டென்ட்டா அப்லோட் பண்ணிட்டு டே வாட்டிருக்கேன். ஏமா ஜஸ்ட்டு மிஸ்ரா சாமி, என்ன பிரச்சனை வாட்டர் கேன்லாம் சரணா அப்படி வளைஞ்சு வரும்போது ஏற்றணும்னா அப்படியே பரட்டி விட்ருவோம். ரொம்ப நாள் ஆயிடுச்சு. நம்ம போடுறது வீக்லி ஒன்ஸ் தான், அதுவும் அந்த கோவிட் லாக்டவுன் அது இதுன்னு போட்டு சுத்தமாக வீடியோவே போட முடியாமல் போயிடுச்சு. அதுக்கப்புறம் நம்மளாலே வெளியில் எதுவும் பிளான் பண்ண முடியல, நிறையா வேலைகள் ஆகி போச்சு. அதனால் நெக்ஸ்ட் வீக்கில் ஒரு ரைடு இங்கேருந்து கொஞ்சம் லாங்காக பிளான் பண்ணியிருக்கேன். மதுரை போயிட்டு மதுரையிலேருந்து அப்படியே ராமேஸ்வரம் போகிற மாதிரி. அதனால் அதுக்காக தான் இப்போ மைக்கெலாம் செட் பண்ணி வண்டியை ஓட்டி பார்த்து எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்றதெல்லாம் ஃபுல்லாக செக் பண்ணிவிட்டு அந்த ரைடை வந்து ப்ரிப்பேர் பண்ணுறதுக்காக தான் எல்லா வேலைகள் நடந்துக்கிட்டு இருக்கு. பண்ணிட்டேன். புதுசாக ஒரு ரூட் எடுத்து போகலாம். வழக்கமாக மதுரைக்கு போகிற ரூட் இல்லாமல் வேறு ஒரு ரூட் எடுத்து போகலாம். கோஸ்டல் ஏரியாவிலே போகலாம், கடற்கரை உராமாவே போகலாம் அப்படின்ற மாதிரி நண்பர் ஒருத்தர் சொன்னார். மதுரை வரைக்கும் போக முடியாது, பட் குறைஞ்சபட்சம் தஞ்சாவூர் அந்த புதுக்கோட்டை அது வரைக்கும் போகலாம். அங்கேருந்து நீங்கள் நார்மல் ரூட் எடுத்து மதுரைக்கு வந்திருக்காருன்ற மாதிரி சொன்னார்.
சரி ரைட் ஓகே. எத்தனை நாள் தான் வழக்கமான ரோட்லேயே போகிறது, புதுசாக ஒரு ரூட்டை ட்ரை பண்ணி பார்ப்போம் எப்படி இருக்குது என்ன ஏது அப்படின்றது தான் பிளானு. எல்லாமே ஒரு பரிச்சாத்த முறையில் செக் பண்ணி பார்த்துறது தானே. போய் பார்ப்போம் அந்த ரோடெல்லாம் எப்படி இருக்குது. ஃபுல்லாக வில்லேஜாக தான் வரும், போய் பாருப்பா அப்படின்னாரு. சரி போய் பார்ப்போம் அந்த ஏரியாலாம் எப்படி இருக்குது, அந்த சைடு ரோட்ஸ்லாம் எப்படி இருக்குது, அந்த சைடு வண்டி ஓட்டுறதெல்லாம் எக்ஸ்பீரியன்ஸ் எப்படி இருக்குதுன்னு பார்ப்போம். அதுதான் பிளானு, பார்ப்போம். இன்டர்காமில் பாட்டு போட்டு விட்ருக்கேன். சரி இன்டர்காமில் பாட்டு கேட்டுட்டு விளாக் பண்ண டிஸ்டர்பன்ஸ் எதுவும் ஆகுதா அப்படின்றதையும் செக் பண்ணிடலான்னு தான் பாட்டு போட்டு விட்ருக்கேன். அது கேட்குதா அப்படின்னு தெரில, வீடியோவை எடுத்து பார்க்கணும். எடுத்து பார்த்தா தான் தெரியும். எம்மாடி எம்மா ஏன்னா அது எதுவுமே தெரியாமல் நம்ம இன்டர்காமில் பாட்டு போட்டுட்டு விளாக் பண்ணிட்டு போயிட்டோம்னு வச்சுக்கோங்களேன். ஏதாவது முக்கியமான இடத்துல பேசும்போது வெறும் பாட்டு சவுண்டு மட்டும் கேட்டுருந்துச்சுன்னா சங்கடம் இல்லையா? அதனால தான் எல்லாத்தையும் ஒவ்வொன்றா ஸ்டெப் பை ஸ்டெப்பாக மைக் செட் பண்ணும்போது எல்லாத்தையும் செக் பண்ணிடுறது. ஏன்னா இது நம்ம நண்பர் ஒருத்தர் சொன்னார், முதல் நீங்கள் மைக் செட் பண்ணுறீங்கன்னா ஒரு வீடியோலாம் நான் போய் எடுத்து பாருங்கள், இன்டர்காமில் பாட்டு போட்டு பாருங்கள், ஃபோன் பேசி பாருங்கள், எதுவுமே ஒன்றோட ஒன்று டிஸ்டர்ப் பண்ணாமல் இருக்கா அப்படின்றதெல்லாம் செக் பண்ணிக்கோங்க. இல்லைனா மைக் அதுக்கு ஏற்ற மாதிரி வேறு ஒரு இடத்துல நீங்கள் செட் பண்ணுற மாதிரி இருக்கும். நீங்கள் ஒவ்வொரு தடவையும் ஒவ்வொரு வீடியோ எடுத்து விளாக் பண்ணும்போது எடுத்திங்கன்னா கஷ்டம். இதையே ஒரு வேலையாக பண்ணி கரெக்டாக செட் பண்ணிவிடுங்க மைக்கை, அப்போ தான் உங்களுக்கு சரியாக வரும் அப்படின்னு சொல்லிட்டு நவீன் நண்பர் தான் சொன்னார். அதனால் அவருடைய பேச்சுக்கு மதிப்பு கொடுக்கும் வகையில் எல்லாமே இப்போ செக் பண்ணிகிட்டு இருக்கிறேன். ஏன்னா அதாவது நிலாவில் ஃப்ளாட்டு போட்டு விற்றுட்டாங்க அப்படின்னு சொல்லியிருப்பாங்க இல்லை, அது கேள்விப்பட்டிருக்கிறேன். ஆனால் இந்த ஏரியாலாம் பார்க்கும்போது அது உண்மைன்னு தோணும். எப்பா மேடும் பள்ளம் சாமி, எத்தனை வருஷம் தாண்டா வேலை பார்ப்பீங்க, இன்னும் எத்தனை வருஷம் தாண்டா ஆகும் இந்த ரோடெல்லாம் போட்டு முடிக்கிறதுக்குன்ற மாதிரி இருக்கும். பல நூற்றாண்டுகள் ஆனாலும் ரோடு போட மாட்டாங்க இவ்வளோ. ஆனால் இந்த மாதிரி ரோடெல்லாம் பார்க்கும்போது நம்ம இந்த வண்டியில் போகும்போது கொஞ்சம் குஷி ஆகிடும், ஜாலி அப்படின்ற மாதிரி ஆகிடும். ஓகே நண்பர்களே, ஒரு வழியாக ஒரு டெஸ்டிங் ரைடை கம்ப்ளீட் பண்ணியாச்சு. இந்த வீடியோவை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். அடுத்து நம்மளோட பிளானான மதுரை டு தனுஷ்கோடி அந்த ரைடில் சந்திப்போம். மதுரை டு தனுஷ்கோடி ரைடில் சந்திப்போம். இப்போ இந்த வீடியோவை நான் இங்கேயே முடிச்சுக்கிறேன். அனைவருக்கும் நன்றி, வணக்கம். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள், மறக்காமல் பெல் ஐக்கானை கிளிக் பண்ணுங்கள், இன்னும் மறக்காமல் கமெண்ட் பண்ணுங்கள். நன்றி.